ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். திருமலையினுடைய வரலாறு, திருக்கோணேஸ்வரர் கோயில். திருமலைக்கு வந்தவங்க எல்லாருமே திருக்கோணேஸ்வரர் கோயிலுக்கு போகாம போனதில்லை. அப்படித்தான் நானும் திருக்கோணேஸ்வரர் கோயிலுக்கு போகலாம். திருக்கோணேஸ்வரர் கோயிலுக்கு முதல் எண்டிங் இந்த இவ்வாறான பழையமயகா வாய்ந்த ஒரு குகை மாதிரியான ஒரு வரவேற்பு இடம் தான். இதுக்கு உள்ளால போனா தான் இதுல பஸ்ஸுகள் எல்லாம் உள்ள போயிடாது, சின்ன வாகனங்கள் மட்டும்தான் உள்ளால போகலாம். இதுல இருந்து மக்கள் கோயில் வரை நடக்கத்தான் வேணும். நானும் வந்திறங்கினது ஒரு மதிய நேரம் தான். சரியான வெயில், கிட்டத்தட்ட 1.5-2 கிலோமீட்டர் நடக்கணும். ஆனா 2 கரைக்கும் நல்ல மரங்கள் இருக்கு. இணல் தான், ஓரளவு இணல் தான், பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு ஏத்தமான பிரதேசம், நிறைய மக்கள் வந்திருந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து நடந்ததுதான். கோயில் பக்கத்துக்கு கிட்ட வந்ததும் 2 கரைக்கும் கடைகள், அதிகமான சிங்கள மக்களால் போடப்பட்டிருக்கின்ற கடைகள், இந்த நினைவு சின்னங்கள், மற்றது அர்ச்சனை தட்டுகள் போன்ற விடயங்கள், அந்த விடயங்களை எல்லாம் 2 கரைக்கும் அந்த சுற்றுலா பயணிகளுக்கான கவர்கின்ற கடைகள் அங்கே 2 கரைக்குமே இருக்கு. அதிகமான கடைகள் திருவண்ணாமலையிலே அந்த திருக்கோணேஸ்வரர் கோயிலுக்கு 2 கரைக்கும் இருக்கின்றது. கோயில் வந்தாச்சு, சிவனுடைய சிலை. திருக்கோணேஸ்வரர் கோயிலிலே ஒரு அடையாளம் இந்த சிலை தான். நீங்கள் எங்கு போனாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகும்போது இதுல ஒரு படம் எடுத்தால் ஓகே, இது திருக்கோணேஸ்வரர் கோயில் என்ற ஒரு இடத்தை காட்டும். என்னடா இந்த இவ்வாறான பெரிய சிலை உண்டு திருக்கோணேஸ்வரர் கோயில்ல மட்டும்தான் இருக்குது. எனவே வந்தவர்கள் எல்லாம் இதிலே ஒரு புகைப்படத்தை எடுத்து விட்டுட்டு போகலாம். முன்னுக்கு ஒரு நந்தி இருக்கிறது. அந்த நந்தியிலே மக்கள் கும்பிடுவது, நந்தியினுடைய காதுக்குள்ளே பல விடயங்களை சொல்லுவது அது ஐதீகமாக இருக்கின்றது. நானும் அதிலே போய் பார்த்துட்டு சுத்திட்டு அப்படியே கோயிலுக்குள்ள போட்டோக்கள் எடுக்க இயலாது. அப்படியே உள்ள போனதுதான். போயிட்டு அப்படியெல்லாம் கோயிலையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அர்ச்சனை செய்துட்டு அப்படியே வெளியில வந்தேன். வெயில் என்றால் அப்படி ஒரு வெயில். உண்மையிலே எல்லாம் இந்த திருவண்ணாமலை கோயில்களுடைய தன்மையெல்லாம் வர மாறிக்கொண்டு வருது. அன்னதானம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இதுதான் அன்னதானம். கோயிலுக்கு வந்தால் எங்களுக்கு மிக முக்கியம் அன்னதானம். அதுவும் ஒரு பிளேட் எடுத்து போட்டு இது சப்பானி கட்டி கொண்டிருந்து வடிவா சாப்பிட்டு அன்றைய நாள் அப்படியே அந்த பொழுது அப்படியே போயிடுச்சு.